என்ன செய்ய வேணும்னு அடிபணிந்து கேட்டான். இது வரைக்கும் ராஜா தான் அரசன்னு நினைத்து கொண்டு இவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்து கேட்கணும்னு நினைச்சானே தவிர அவரிடத்துல அடிபணிந்து கேட்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. அப்போது அவர் சொன்னார், ராஜன்னு உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா இத்தனை சொத்தையும் கேட்டேன், இப்ப கேட்கிறேன், உன்னுடைய நாட்டை எனக்கு எழுதி கொடுப்பாயா? கொடுக்குறேனேன்னா. கொடுத்த அப்புறம் இப்ப நீ அரசனா? இல்லை, ஏதோ நாடே படுத்தே, இனிமே நான் ஏதோ அரசன்னார். பத்தியா, ஏற்கனவே நான் அரசன் வந்திருக்கேன் ஒன்ன அழைச்சினுவான்னு சொன்னீர், இப்ப அரசனே இல்லைங்கிறீர். என்னை பார்க்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீர் அரசன், இப்ப நீர் அரசன் அல்லர், அப்ப நீர் அரசனா இல்லையா என்று திரும்ப கேட்டார். நான் நேற்று அரசன், இன்னைக்கு இல்லை. ராஜன்னு உமக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷனே சரியா கிடையாதா? நீர் யாருன்னே உமக்கு தெரியாதான்னா எதை சொன்னாலும் மறுநாள் நம்ம மாறிப்படுவோம் இல்லையோ. நம்ம குழந்தைன்னு சொன்னா அடுத்த நாள் பாலன் ஆயிடுறோம், பாலன்னு சொன்னா குமாரன் ஆயிடுறோம், குமாரன்னு சொன்னா இளைஞன் ஆயிடுறோம், இளைஞன்னா வயசாயிடுறது, சட்டத்து பூர்த்தினா சதாபிஷேகம் வந்துடுறது. எதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த நிமிஷம் மாறி போறதே. நானும் மாறிப்படுறேனே, மாறாமல் உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுவாயா என்று ரைக்வர் கேட்டார். தேடி தேடி பார்த்தான் ராஜா, எங்க மாறாத அடையாளத்தை சொல்ல. நான் ராஜான்னு சொன்னா மனைவி சொல்லுவாள், எனக்கு ராஜாவா? கணவன் அல்லவான்னு கேட்பாள். நான் கணவன் சொன்னா பிள்ளை கேட்பார், எனக்கு அப்பா இல்லையோ, நீ என்ன கணவன் சொல்லிக்கிறேன்னு. அப்ப ஒத்தொத்தருக்கு அடையாளம் மாறிப்படுறது. நேத்துக்கு இருக்கிற அடையாளம் இன்னைக்கு மாறிப்படுறது. இன்னைக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். இப்போ ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருந்தான். எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்டே பழக்கம். அவன் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சான். ஏதோ ஃபோன் பண்ணச்சு, அதே ஞாபகத்தில் இன்னைக்கு ஸ்கூல் நடந்ததான்னு கேட்டேன். கோவிச்சு நோடுறா, நான் இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் காலேஜ் போலையா அப்போன்னு. சரி, அப்போ ஸ்கூல்னு 12 வருஷம் சொல்லி பழகிட்டோம், இனிமேல் 4 வருஷம் காலேஜ்னு சொல்லணும் போல் இருக்கு. காலேஜ் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போனால் அப்போ அதே ஞாபகம். காலேஜ் ஒழுங்காக நடந்துச்சான்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், எம்ப்ளாயி, என்ன வயசாகிடுது, என்ன காலேஜ் போறியான்னு கேட்குறேன்னா. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு அடையாளமே கிடையாதா? அவன் பிறந்த அண்ணிலேருந்து கடைசி வரைக்கும் எத்தை சொல்லி கூப்பிட? ஆத்மாங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் நிலை நிற்கும். அதை தவிர ஏது வந்தாலும் மாறி போகும். இதை ரைக்குவரிடத்தில் அந்த ராஜா புரிந்து கொண்டான். இது ஓர் கதை. மற்றொரு கதை விஷ்ணு புராணத்தினுடைய முதல் அம்சத்தில் இறுதியில் சொல்லப்படுகிறது. ரிபு நிதாக சரித்திரம். ரிபு என்பவர் ஆசிரியர், அவர் தான் ஆச்சாரியன். நிதாகர் அவருக்கு சிஷ்யர். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உடல் வேறே ஆத்மா வேறே, வேறுபாடுகள் அத்தனையும் உடலால் தான். ஆத்மாவிடத்தில் வேறுபாடு கிடையாது, அனைத்து ஆத்மாக்களும் சமம். ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சுக்கணும், கண்ணு உடலை பார்க்க கூடாது, ஞானத்தால் ஆத்மாவையே நோக்கு என்று ரொம்ப வருஷம் பிள்ளை கற்றுக் கொடுத்தார். சரி சரி, நன்னா தெரிஞ்சுனுட்டேன், இனிமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சிஷ்யன் புரிஞ்சுனுட்டார். ஆச்சாரியன் கிளம்பி போயாச்சு. 1000 வருஷம் முடிஞ்சுது. 1 இல்லை 2 இல்லை, 1000 ஆண்டுகள் ஓடி போயின. இருந்தாலும் சிஷ்யனுக்கு என்ன ஆத்மாவை பற்றி உண்மை அறிவு ஏற்படலை என்ன ஆச்சாரியனுக்கு சந்தேகம். ஆகையாலே அவனுக்கு பரீட்சை பண்ணுவோங்கிறதுக்காக ரொம்ப வயசானா போலே நீண்ட தாடி மீசே, உடலத்தனை இழைச்சி போச்சு வந்தார். சிஷ்யன் வீட்டு கதவை தட்டினார். கதவை திறந்தான். வயோவிருத்தர் குடுகுடு கடவர் கையிலே தடியை ஊன்றின்னு இருக்கார். இவனுக்கு அடையாளம் தெரியல. வந்தவர் ரொம்ப பசியா இருக்கு, தாகமா இருக்கு, கால் தள்ளாடுறது, ஏதானு சாப்பிட இருக்கா என்று கேட்டார். உள்ள போய் விசாரிச்சுன்னு வந்தான். மனைவி இன்னது இருக்குன்னு சொன்னாள். இது இருக்கு சாப்பிட்றான்னு இவரும் கேட்டார். இலை போட்டாச்சு, தீர்த்தம் வச்சாச்சு. உட்காந்துக்கு போனவர், இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு தீர்க்க சஷ்குலி வேண்டும், தேங்குழல், எனக்கு தேங்குழல் தான் பிடிக்கும், மோர் குழம்பு பிடிக்கும், அது இருந்தால் சாப்பிட்றேன்னார். சரின்னு உள்ள போய் அத்தையும் பேசி கொண்டு பரிமாறினார். சாப்பிட்டு முடிச்சுட்டார். படுத்து நுட்டார். மெதுவாக காலை வருடி கொண்டு, உமக்கு தாகம் போச்சா, பசியெல்லாம் தீந்து போச்சா, உடம்புல ஆயாசம் படுத்தா, இப்ப திருப்தியா இருக்கிறீரா என்று சிஷ்யன் வினவினான். இன்னும் அடையாளம் தெரியல. கேட்டான். சடக்குன்னு அந்த ஆச்சாரியன் எழுந்து உட்கார்ந்தார். பசித்தவனுக்கன்னோ பசி போகும், சாப்பிட்டவனுக்கன்னோ பசி போகும், இறந்தவனுக்கன்னோ அத்தனை வெப்பமும் ஏற்படும். யாருக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும், தாகம் இருப்பவனோ தண்ணீர் குடிக்க வேண்டும், உடல் சோர்வடைந்திருந்தாலன்னோ ஆயாசம் போகும். எனக்கு எதுவுமே கிடையாது, நீ என்னமோ இப்போ புதுசா கேட்குறியே, நான் எப்போ சாப்பிட்டேன் எங்கே சாப்பிட்டேன்னார். சிஷ்யன் பார்த்தான், இது நன்னா இருக்கு, இப்போ இத்தனையும் கொடுத்துருக்கோம் அவனுக்கு, மொத்த இத்தனைக்கும் நாம கொடுத்தது பிடிக்கலன்னுட்டு இத்த கொண்டா அத்தை கொண்டான்னு வாங்கி வேற சாப்பிட்டுட்டு, யார் சாப்பிட்டது, யாருக்கு பசி, யாருக்கு தாகம், யாருக்கு தூக்கம், யாருக்கு ஆயாசம்னு கேட்கிறாரே, என்ன சொல்ல வந்தார் இவர் என்று தட்டி கேட்டான் சிஷ்யன். ஆச்சாரியன் பதில் சொன்னார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஞாபகம் இல்லை. உடம்புக்குத்தான் பசி, உடம்புக்குத்தான் தாகம், உடம்புக்குத்தான் சோர்வு, இது எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. அதை ஞாபகம் வச்சிருக்கியான்னு பரீட்சை பண்ணத்தான் வந்தேன், உனக்கு புரிஞ்சு போச்சு, இப்பவான்னு தெரிஞ்சுக்கோ, இனிமே மறக்காதே. புறப்பட்டு போனார். 1000 வருஷம் ஆச்சு. இப்பவும் சிஷ்யன் மறந்துட்டான். திரும்ப வந்தார். இதே கிராமத்துக்கு திரும்ப வந்தால் அவர் அடையாளம் தெரியல. அந்த நகரத்தின் வழியா ராஜா ஊருமா போயிட்டு இருக்கார்.
சிஷ்யன் ஒரு இடத்துல தெருல ஒதுங்கி நிற்கிறான். ஆனை போறது, குதிரை போறது, காலாட்படை போறது, முன்னாடி பெரிய வாத்திய கச்சேரியெல்லாம் போறது, நீண்ட ஊர்வலம். அதனால தெருவை தாண்ட முடியாத சிஷ்யன் ஓரமா நின்றான். ஆச்சாரியன் பக்கத்துல வந்தார். எதுக்கு இங்க போகாம நின்றுருக்கேன்னு கேட்டார். ஆச்சாரியனை மறுபடியும் எனக்கு அடையாளம் காண முடியவில்லை. ஏன்னா தெருல இவ்வளவு பெரிய ஊர்வலம் போறதே உமக்கு தெரியலையா, எப்படி குறுக்க போறதுன்னா. அவர் கேட்டார், தெருவா எங்க இருக்கு, ஊர்வலமா எதுன்னார். இவ்வளவு பெரிய தெரு இருக்கு, இவ்வளவு பெரிய ஊர்வலம் இருக்கு, ஆனை இருக்கு, குதிரை இருக்கு. அதோ ராஜா யானையில வராருப்பார். ராஜாவா எங்க வருகிறார், யானைன்னு சொன்னி எங்க இருக்கு, இந்த கீழே இருக்கிறது யானை, அதுக்கு மேல அம்பாரி, அதுக்கு மேல ராஜான்னார். ஏதோ கீழ்னு சொன்னேன் மேல்னு சொன்னியே, கீழுன்னா என்ன மேலுன்னா என்ன, ராஜான்னா யாரு, அம்பாரினாரு, ஆனைன்னா ஆறா, இது கூட உங்களுக்கு தெரியலையா. இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், நீர் இங்க பேசிட்டு இருக்கீர், பக்கத்துல அரசன்னா நான் யாரு நீன்னா யாரு, அதையும் கேட்டார். ரொம்ப கோவந்துட்டு சிஷ்யனுக்கு. ஷட் என்று ஆச்சாரியனுடைய தோள் மேல ஏறி உட்காண்டான். உட்கார்ந்துட்டு, இதோ நீர் தான் கீழ் இருக்கிறீர், நான் தான் மேல் இருக்கிறேன், இப்பவான்னு புரியறதான்னு கேலி பண்ணான். அப்போ அவர் ரொம்ப நிதானமா கேட்டார், நீன்னு சொன்னியே அது யார், நான் சொன்னியே அது யார், அதுவே எனக்கு வித்தியாசம் தெரியலையேன்னார். பொறி தட்டினா போலே சிஷ்யன் புரிஞ்சுட்டான். ஓ, நம்ம ஆச்சாரியன் தான் வந்திருக்கார். நீயாவது நானாவது, யானையாவது அம்பாரியாவது, அரசனாவது தெருவாவது, அனைத்தும் ஆத்மானு தான் பார்க்கணுமே தவிர வேறுபடுத்தும் உடலை கண்டு நாம் மயங்கி நிற்கக்கூடாது என்று புரிந்து கொண்டான். இதெல்லாம் பின்புலத்துல மனசுல வச்சுங்கோ. இதை போல பல உயர்ந்த கருத்துக்களைத்தான் ரகுகுணன்கிற அரசனை குறித்து ஆதி ஜடபரதர் உரைக்க போகிறார். தயாராக